இன்று இடபிள்யூஎஃப் அதாவது கல்வி சமூக நல ஆய்வு அறவரையில் இன்று முதல் உங்களுக்காக சமுதாயத்தில் நடக்கும் அதாவது சோஷியல் ப்ராப்ளம்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, சமுதாயத்தில் நடக்கும் பிரச்சனைகளை பற்றி ஒவ்வொரு திங்கட்கிழமையும் அதை பற்றி பேச போகிறோம். ஸோ இதை பேசுறதுக்காக நம்ம இடபிள்யூஎஃப் கவுன்சிலர் மிஸ்டர் பாலா இருப்பார். இந்த மாதிரி என்னென்ன பிரச்சனைகள் நம்ம சுற்றி சிறார்களுக்கு நடக்குது அப்படின்னு விஷயங்களை கவர் பண்ணுறதுக்கு அவரிடம் பேசலாம். அதான் அவர் பேசுவது உங்களுக்காக. வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைய உள்ள தலைப்பு சிறார்கள் கேம்ஸு, ஃபோனு, இன்டர்நெட் யூஸ் பண்ணுறது நல்லதா கெட்டதா? கொஞ்ச நேரம் யூஸ் பண்ணுறது ஓகே, பரவாயில்ல, மேபி 1 hour. ஆனால் 3 hours 4 hours 3 மணி நேரம் 4 மணி நேரம் யூஸ் பண்ணுறது ரொம்ப டேமேஜிங் அப்படின்ட்டு நிறையா ரிசர்ச்லாம் சொல்லியிருக்கேன். இது என்ன ஆகுதுன்னா இவங்க அந்த சிறார்கள் அப்போ தான் அவங்க பிரெயின்ஸ் டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்குது, இன்னும் மெச்சூர் ஆகி. ஸோ திஸ் a lot of changes அண்ட் பிரெயினில் நிறைய சேஞ்சஸ் நடந்துக்கிட்டே இருக்கு. அந்த டைமில் போய் இந்த கேஜெட்ஸ்லாம் அவங்க யூஸ் பண்ணாங்கன்னா 3 ஹவர்ஸ்க்கு இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணாங்கன்னா என்ன ஆகும்னா they call rewiring. அப்போனா there can be changes in the brain. ஒன்று இது அந்த பிரெயின் டெவலப் பண்ண எஃபெக்ட் பண்ணும். இன்னொன்று அந்த கேஜெட்ஸ்லாம் அவங்க கமர்ஷியலாக ஹை ஸ்டிமுலேஷன் அந்த கேஜெட்ஸில் இந்த ப்ரோக்ராம்ஸ்லாம் ஹை ஸ்டிமுலேஷன் இருக்குது. அப்போ அந்த மூளைக்கு எது நல்ல ரொம்ப ஹை ஸ்டிமுலேஷன்ஸ்க்கோ அதுதான் தேவை, அதுக்கு தான் தெரியும். ஸோ இது என்ன ஆகும்னா ஒரு அடிக்ஷன் மாதிரி ஆகிடும். எல்லாம் ரிசர்ச் சொல்கிறாங்க, இந்த அடிக்ஷன் அந்த சேம் பிரெயின் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் சிஸ்டமில் போய் அதில் போய் சேர்ந்துடும். ஸோ அப்போ எனக்கு இதுதான் வேணும், எனக்கு இதுதான் நல்லா இருக்குது, ஸோ மற்றதுலாம் எனக்கு தேவையில்லை, அந்த மாதிரி போயிடும். ஸோ நிறைய விஷயம் இது எஃபெக்ட் பண்ணும். ஒன்று லாங்குவேஜ் டெவலப்மெண்ட். அப்படின்னா தாய் தாப்பன் ஃபேமிலி அவங்ககிட்ட பேசுறது அவங்க அதெல்லாம் கேட்க மாட்டாங்க, ஆனால் அதெல்லாம் ரொம்ப முக்கியம். இது வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா அம்மா நீ தப்பு செஞ்சா அம்மா எப்படி டீல் பண்ணுவாங்க, இது நல்லதா கெட்டதா அம்மா சொல்லுவாங்க, அந்த மாரல் வேல்யூஸ் எல்லாம் இருக்குது. ஏன்னா அங்கே மைண்ட் எப்பயுமே அந்த கேஜெட்ஸில் ஃபோக்கஸ் பண்ணி அதை தான் எவ்ரி டைம் அந்த சண்டை, அந்த லைட்டிங், அந்த ஃபாஸ்ட் மூவிங் அது தான் அவங்களுக்கு தேவைப்படும். ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ப்ராப்ளம். ஸோ இது என்ன செய்யணும், டிஸ்ட்ராக்ஷன். அவங்க லைஃப்பில் ஒரு பெரிய டிஸ்ட்ராக்ஷன். அப்போ நார்மலாக அவங்க என்னென்னா வாழ்க்கை பாடம்லாம் கற்றுக்கிறதெல்லாம் இல்லாமல் போகும். இன்னொன்று அவங்க அட்டென்ஷன் ஸ்பேன். இப்போ படிக்கிறதுக்கு இது ஒரு 6 months 7 months ஓடிக்கிட்டே இருந்தாங்கன்னா அவங்க போய் ஒரு புக்கு எடுத்து படிக்கிறது ரொம்ப சிரமமாகும். ஒரு 10 minutes 20 minutes தான் அவங்க படிக்கணும். ஏன்னா அந்த புக்ஸில் வெறும் எழுத்து தான் இருக்குது. ஆனால் அதே சமயம் கம்ப்யூட்டர் நிறையா லைட்டிங், மூவிங், ஆக்ஷன் எல்லாம் இருக்குது. ஸோ மைண்ட் அங்கே தான் தேட சொன்னதால, ஆனால் படிப்பில் இன்ட்ரெஸ்டே இருக்காது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த படிப்பில் ஏதாவது படம் இல்லாட்டினா இன்னும் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஸோ அது அட்டென்ஷன் ஸ்பேன் கொஞ்சம் லெஸ்ஸாக இருக்கும். சார் அந்த லாங்குவேஜ் சொன்னீங்க இல்லையா, ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வீடியோ கேம்ஸ் இந்த மாதிரிலாம் விளையாடும் போது அது வேறு வகையான லாங்குவேஜஸ் இருக்கும், அப்யூசிவ் லாங்குவேஜஸ்லாம் இருக்கும். ஸோ அது எப்படி சார், அது எந்த வகையில் அவங்க பாதிக்கும்? டெஃபினெட்லி. ஸோ அவங்க நம்ம நார்மலாக ஃபேமிலி என்ன இருக்கோ அதில் டெவலப் பண்ணுறது அந்த மாதிரி டெவலப். அப்போனா நீ தப்பு பண்ணியா, இது செய்யக்கூடாது, அம்மா ஏசுனாங்களா, எப்படி ஏசுனாங்க. ஆனால் இந்த வேர்ட்ஸ்லாம் இந்த கம்ப்யூட்டர் பயங்கரமான, பிகாஸ் அவங்க ஒரு இம்பேக்ட் கொடுக்கணும் அப்படின்னு அவங்க அந்த ப்ரோக்ராம் செஞ்சுருப்பாங்க. ஸோ இதெல்லாம் அந்த கிட்ஸ்க்கு மண்டையில் ஏறும். சசமாக கெட்ட பேச்செல்லாம் ஏறுறதுக்கு. ஸோ அவங்க அந்த லாங்குவேஜ் தான் ஃபாலோ பண்ணுவாங்க, தவிர அம்மா அப்பா சொல்கிறது மண்டையில் ஏறாது. ஏன்னா அதுதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக ஆகும். அம்மா சொல்கிறது அப்பா சொல்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் இல்லை. ஸோ அதுதான் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க, தவிர இதை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஸோ அதெல்லாம் சரியான பாதிப்பு. வெரி சிம்பிள். என்னென்னா நீ பிள்ளை கூட பழகிற, நீ அதை தள்ளிட்ட, அடிச்சிட்ட, அந்த பிள்ளை திருப்பியும் நீ அடிக்குது. அப்போ திருப்பி நீ அந்த பிள்ளைகிட்ட போய் போகணும். அப்போ நீ எப்படி கற்றுக்குவ? நான் சாரி அது சொல்கிறதுலாம் அந்த அந்த சான்சஸ்லாம் இல்லை. ஆனால் கேஜெட் பிடிக்காதுன்னா நெக்ஸ்ட் ஒன். ஸோ யூ கேன் கோ வாட் எவர் இட் ஒன் லைக். ஆனால் இங்கே சோஷியல் லேர்னிங் சொல்லுவாங்க. நீ தள்ளினா அந்த புள்ள உழுவும், திருப்பி அதை சண்டை போட்டு உனக்கு திருப்பியும் அடிச்சிடும். இல்லை நீ ஏசுனா திருப்பி உனக்கு இதெல்லாம் நான் செய்யக்கூடாது, நான் சாரி இதெல்லாம் சோஷியல் லேர்னிங் சொல்லுவாங்க.
ஆனால் கேஜெட்ஸில் விட்டா இதெல்லாம் இல்லை. ஸோ அந்த பிற்காலத்தில் அவங்க பெரிய ஆளாகும் போது அந்த ஸ்கில்ஸ்லாம் எப்படி அவங்க பாவிப்பாங்க, எப்படி மற்றவங்ககிட்ட பழகிறது, கோவம் வந்தால் எப்படி டீல் பண்ணுறது, ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா எப்படி டீல் பண்ணுறது, அதெல்லாம் கம்ப்ளீட்லி இது என்ன இல்லை. நான் லெக்சராக இருக்கும்போது பிள்ளைங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சார் எனக்கு பாடம் செய்ய முடியல, ஏன்னா ஐ காட் நோ ஃப்ரெண்ட்ஸ். நோ ஃப்ரெண்ட்ஸ்னால் எப்படி நோ ஃப்ரெண்ட்ஸ்னால் ஐ டோன்ட் நோ ஹவ் டு மேக் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இவங்களாம் வந்து முக்கால்வாசி கேட்ஜெட்ஸை யூஸ் பண்ணி வந்தவங்க தான். ஸோ ஆல் தி சோஷியல் இப்போ என்ன ஆகும், when they go into the world of work, வேலை செய்ய போகும்போது மற்றவங்க கீழே வேலை செய்யணும். அவங்க வேலை செய்ய முடியுமா, அவங்க சூப்பர்வைசர் ஏசுனாக்கா ஐ கேனாட் ஒர்க் எனிமோ அப்படிமா, இல்லை அவங்க பெரிய மேனேஜர் ஆகிடுவாங்க. அவங்க கீழே உள்ள ஆளுக்கு வேலை செய்ய சொல்லணும், எப்படி சொல்கிறதுன்னு தெரியாது, பிரச்சனை வந்துச்சுன்னா எப்படி டீல் பண்ணுறது. ஸோ there's a lot of social learning will not take place. So social interaction இதனால பாதிக்கும்னு சொல்றீங்க? Definitely, sure. Say they fall in love, they don't know how to deal with problems. I'm a counselor, students who come and tell me, I send message that I love you, over 60 times, the girl is not responding, I don't know how to deal, I'll cut myself. இதெல்லாம் வந்திருக்கு. ஸோ நான் இதில் பார்த்தோன்னா இதெல்லாம் வந்து பிகாஸ் அந்த சோஷியல் லேர்னிங்லாம் இல்லாதனால they will do this. ஸோ மினிமைஸ், நான் சோஷியல் மீடியா வேணான்னு சொல்ல, மினிமம் ஓகே 1 hour, that's it, finish and do other things. Because of this, they don't know about nature. Because of this, they don't go outside sunshine. Because of this, they don't want to go and play with their friends. Adu kuda social learning. Group playing, interacting, fine, deal with the problem, having fun. All that is going to be. Innone, because they like these games. Enna avana room la puttikittu idu or addiction maathaan. First 1 hour, appuram pathadu, it will go 2 hours, then it will go 3 hours, 4 hours. There are people who gone 6 hours, 7 hours games, and they don't know. So the sleep will be a problem. This is another serious problem. They don't have enough sleep, they cannot go to school, and they cannot concentrate on school. Because of this, they cannot finish homework. They come back home. நான் பார்த்த கேஸ்லாம் வந்து அம்மா வந்து அவனுக்கு சாப்பாடு 16 years old boy, அம்மா சாப்பாடு ஊட்டிக்கிட்டே இருப்பாங்க, அவன் கேம் விளையாண்டுக்கிட்டே இருப்பான். Because he wants to play game. அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டட். இன்னொன்று, அந்த light in all these gadgets, there's a lot of radiation. It will affect their eyes, it will affect their brains. So there's a lot of problems they will face if they use these gadgets. ரொம்ப ஒரு 3 hours 4 hours. இது அவங்க வந்து டாலரன்ஸ்னு சொல்லுவாங்க. முதல் 1 hour தான் போகும், ஆனால் அவங்களுக்கு பத்தாது. they will go for 2 hours 3 hours, அப்படியே போய்கிட்டே இருக்கும். will go more and more and more because அவங்களுக்கு பத்தாது, தேவையில்லை, அவங்க இன்னும் அது வேணும் அது வேணும் அது வேணும், because it's fun exciting. பட் என்னன்னா இதெல்லாம் வந்து நார்மல் டெவலப்மெண்ட்க்கு நாட் குட். ஆல்ரைட், ஓகே சார். இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, ஸோ வெளியே சன்ஷைன் கிடைக்காது, தேவை ஹோமில் தான் இருப்பாங்க, வீட்டில் தான் இருப்பாங்க. ஸோ இது வந்து அப்பார்ட் ஃப்ரம் சோஷியல் இன்ட்ராக்ஷன் ஃபிசிக்கலாக ஏதாவது பாதிக்குமா? ஷூர், பிகாஸ் அவங்களுக்கு ஒன்று very high radiation. It will affect the brains, it will affect the eyes, and then they are not doing any physical exercise because all this is fun for them. This is so much more fun for them. So physical development also be affected. Social, physical, mental. It can also cause mental illness to some extent. Okay. So sir, let's say இதெல்லாம் causes தெரிஞ்சிட்டோம், இதை எப்படி சார் ஓவர் கம் பண்ணி வருது? Parents என்ன செய்யணும்? Time limit. Of course, நம்மலாம் they have to use gadgets. Time. Use timetable. Okay, maybe from 9 o'clock to 10 o'clock you can use. That's it. Finish. Stop. Put inside. I lock up. You can go to bed. So if you time it out, okay, they have to use because it's all gadget. We are moving forward. Number use பண்ணிட்டான். ஆனா time it. Excessive. என்னமோ சொல்லுவாங்களே, அது என்ன மிஞ்சினா அதிகம் மிஞ்சினா அமிர்தமும் நெஞ்சு, அளவுக்கு மீறினா அமிர்தமும் நெஞ்சு. சேம் இட்ஸ் லைக் திஸ். சரி, ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து லைக் சில்ட்ரன் வந்து அது வந்து ஈடுபட்டிருக்கிறது. இன்னொரு சைட் ஆஃப் கேஸ் பார்த்தீங்கன்னா லெட்ஸ் இப்போ 3 to 4 years பிள்ளைங்க வந்து ரொம்ப ஈஸியாக ரொம்ப நல்லபடியாக கெஜெட்ஸ் பாய்க்கிறாங்க. இது வந்து என்னதுன்னா, பிள்ளைங்க அழும்போது இது ஏதாவது அடம்பிடித்து கேட்கும்போதோ அப்பா அம்மா வந்து கையில் வந்து கெஜெட் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தோன்னா பிள்ளைங்க அமைதிடும். ஸோ பேரண்ட்ஸ் இது ஒன் ஆஃப் த வேவாக யூஸ் பண்ணுறேன், இது சரியா? நோ, ராங். அவங்க என்னென்னா ஷார்ட்கட் பார்க்குறாங்க. கத்திட்டு இருக்கான், ஏசி இருக்கான், நான் ஃபோன் வச்சுருக்கோ, ஃபினிஷ்.
பட் they don't know அதோட பின் விளைவுகள் வந்து வெரி சீரியஸ். முந்திலாம் நாங்கள் எங்கள் காலத்துலாம் ஃபோன் இல்லை, எப்படி அவங்களாம் அம்மா தாயெல்லாம் வந்து பிள்ளைங்களை கட்டுப்பாட்டுனாங்க, அதை நம்ம பார்க்க வேண்டியதானே. இதுக்கு நம்ம ஈஸியாக இருக்கிறதுனால நம்ம கொடுத்துட்டு போயிடும். ஆனால் இதோட பின் விளைவுகள் வந்து வெரி சீரியஸ், வெரி வெரி சீரியஸ். இட்ஸ் நாட் த பெஸ்ட் திங் டு டூ. ஆக்சுவலி ஒரு 3 years வரைக்கும் அந்த சின்ன பிள்ளைய வந்து ஹேண்ட்ஃபோன், டிவி இதெல்லாம் பார்க்காம இருக்குது, அந்த மென்டல் டெவலப்மெண்ட் வெரி குட். ஆனால் இல்லையே, நீ கத்திரியா ஃபோன் கொடுத்துட்டு நீ கத்திரியா ஒரு கத்துன்ட்டு வந்து வச்சுட்டு கேம் விளையாண்டுட்டு, இப்போ நம்ம போய் பார்த்தாலும் ரெஸ்டாரண்ட் போய் பார்த்தாலும் எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுட்டு எல்லாரும் ஃபோன் பார்த்துட்டு இருப்பாங்க. வெரி வெரி பேட். இந்த சோஷியல் லேர்னிங்லாம் போச்சு. இப்போ என்னாச்சுன்னா ஒரு பிள்ளைக்கு வந்து பிரச்சனை இருந்துச்சுன்னா ஃபேமிலிகிட்ட வந்து சொல்கிறதுக்கு there's no chance. ஏன்னா எல்லாம் ஃபோனில் இருக்காங்க. ஃபோன் தான் என் வேர்ல்டு. எனக்கு பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த ஃபோனில் பார்த்துக்குவேன். மற்றவங்கள்ட்ட பேசி எனக்கு பிரச்சனை தீர்க்க தெரியாது. அப்போ ரியல் லைஃப் பிரச்சனை வரும்போது they don't know how to deal. It becomes a problem. ஓகே. ஸோ அப்போ நீங்கள் நிறைய கிளைண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க இல்லையா, இந்த மாதிரி அடிக்ஷனில் யாராவது பார்த்துருக்கீங்க? நிறைய பேர் many students performance in school ரொம்ப லோ ஆகிடும். இன்னொன்று they become aggressive. Tolerance அப்படின்னா வந்து எனக்கு ஒன்று கிடைக்கலன்னா வந்து I get very angry. அந்த கேம் இதில் போட்டு உடைக்கிறது, கரண்ட் இல்லைன்னா சுவிட்சை போட்டு குத்தி உடைக்கிறது, இதெல்லாம் நிறையா இருந்திருக்கு. they become very angry and they don't know how to deal with themselves. ஏன்னா சின்ன பிள்ளையிலேருந்து அதை நம்ம ட்ரெயின் பண்ணலையே. பிரச்சனையாக இருந்தா கேம் எடுத்து போ கீப் குவாய்ட். ஸோ அந்த மாதிரி செஞ்சுட்டோம். ஸோ அவன் லைஃபே வந்து கேம். ஸோ இப்போ இதனால வந்து anxiety and depression வர வாய்ப்புகள் இருக்கு. வெரி ஹை பிகாஸ் அவங்க கோப்பிங் ஸ்கில்ஸ் இல்லையே, நம்ம சொல்லி கொடுக்கலையா. ஃபோனை கொடுத்து தானே எல்லாத்தையும் மறைச்சி வச்சுருக்கோம். ஓகே சார், தேங்க்யூ.